நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா, அடிமைக்கு இந்த வாய்ப்பை நீர் கொடுத்திருக்கிறீர், அதற்காக நன்றி. அடிமையை மறைத்து என் தேவன் நீர் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதமான எல்லா காரியத்தையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளுக்குரிய தேவ செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சில காரியங்களை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நம்மளோட ஆண்டவர் பார்த்திங்கன்னா நம்மளுக்காக எல்லாவற்றையும் நேர்த்தியாக படைத்திருக்கிறார். அப்போது நம்மளை படைச்சாரா முதல்ல, இல்லை நமக்கு தேவையான எல்லாவற்றையும் நம்ம ஆண்டவர் படைச்சாரா? அப்போது அவருக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்குது. என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது, என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்களுக்கு நேர்த்தியாக எல்லா காரியமும் இருக்கணும் அப்படிங்கிறத அவர் நன்கு உணர்ந்தபடியினால் நம்மை உண்டாக்குவதற்கு முன்னதாகவே என் பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படுது, இதெல்லாம் அவசியமாக இருக்குங்கிறத அவர் உணர்ந்தவராய் அவற்றை எல்லாவற்றையும் படைத்ததுக்கு அப்புறம்தான் நம்மளை படைத்தார். அப்படி படைத்த ஆண்டவர் நம்மளிடத்துல சில காரியங்களை மட்டும் என்ன செய்கிறாரு, இது என் பிள்ளைங்களுக்கு வேண்டாம், இந்த காரியத்தில் என் பிள்ளைங்க இருந்தால் அது அவர்களை நன்னடத்தையில் கொண்டு போய் விடாது, அது அவர்களை வேறு வழியில் கொண்டு போய் விட்டுரும், அது அவர்களுக்கு நல்ல காரியமாக இருக்காது அப்படிங்கிறது. இப்போ உலகத்தில் எடுத்துக்கங்க, உலகத்தில் இருக்கிற தாயும் தகப்பனும் நம்முடைய பிள்ளைக்கு நம்மளோட திராணிக்கு மிக்க சில தாய் தகப்பன்லாம் பார்த்துருக்கீங்களா, திராணிக்கு தகுந்தது மாதிரி செய்வாங்க. சில தாய் தகப்பன் திராணிக்கு ஒரு படி மேலே, தம்முடைய வருமானத்திற்கு ஒரு படி மேலே என்ன செய்வாங்க, என் பிள்ளைக்கு நல்லதை நான் கொடுக்கணும், எது பெஸ்ட்டோ அதை நான் என் பிள்ளைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத நினைப்பேன். அப்போது உலகத்தில் இருக்கக்கூடிய தாய் தகப்பன் அப்படி நினைக்கும்போது நம்மளை படைத்த பரம தகப்பன் எவ்வளவு நினச்சி நம்மளை படைச்சிருப்பார். அப்படிப்பட்ட தேவன் என்ன செய்கிறாருன்னா, ஒரு சில காரியங்களை மாத்திரம் என்ன செய்கிறாரு, இது என் பிள்ளைக்கு வேண்டாம், இதிலேருந்து என் பிள்ளை விலகணும், இது அவனுக்கு அவசியமற்றது, இது அவனுக்கு தேவைப்படாது, தேவை இல்லாததுங்கிறது மாதிரி உணர்ந்து சில காரியங்களை விட்டு விலகும்படியாக நம்ம எச்சரித்து வருகிறார். அதில் ஒரு காரியம்தான் விக்கிரக ஆராதனையை விட்டு விலகுவது. ஸோ நிறைய காரியங்கள் இருந்தால் கூட இந்த விக்கிரக ஆராதனையை தேவன் அவ்வளவாய் அருவருக்கிறார். அப்போது ஏன் அப்படி அதை விட்டு விலகும்படியாக சொல்கிறார் அப்படிங்கிறத தான் நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். இப்போது முதலாவது, இப்போ நான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்ல வேண்டாம், உங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கோங்க. இப்போ விக்கிரகம் என்றால் என்ன, விக்கிரகம்னா என்னப்பா அப்படின்னு கேட்டால் இப்போது நம்ம மனசுக்குள்ளே என்ன நினைப்போம், நம்ம பார்த்தது, நம்ம கேட்டது, நம்ம பண்ணினது. இப்போ நான் பண்ணினதுன்னா, ஏன்னா நான் ஒரு இந்து குடும்பத்தில் இருந்து ரட்சிக்கப்பட்ட வந்ததுனால விக்கிரகங்களை எப்படி வழிபடுவாங்கங்கிறது ஏறக்குறைய ஓரளவு எனக்கு தெரியும். ஸோ அதனால் நம்ம பார்த்தவைகளை யோசிப்போம், இல்லை நம்ம கேட்டவைகளை யோசிப்போம், இல்லை நமக்கு யாராவது சொல்லியிருப்பாங்க விக்கிரகங்கள் இப்படி இருக்கும் அப்படின்னு, இல்லை நம்ம அதில் இருந்து அந்த பின் கண்ணோட்டத்திலிருந்து நம்ம வந்திருப்போம், அவைகளை நம்ம யோசித்து பார்ப்போம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா, யாத்ராகமம் 20வது அதிகாரம் 4வது வசனம் எடுத்துக்கொள்வோம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். அப்போது இங்கே ஆண்டவர் எவ்வளவு தெளிவாக சொல்கிறாரு பாருங்கள். அந்த கம்மா போட்ட இடத்துலலாம் நீங்கள் நிறுத்தி வாசித்து பாருங்கள், இதை உங்களுக்கு விளக்கணும் அப்படிங்கிற அர்த்தமே இல்லை. ஆண்டவர் அவ்வளவு வெளிப்படையாக பேசியிருப்பார். மேலே வானத்திலும், மேலே பாருங்கள் வானம். இப்போ உங்களுக்கு வானம் தெரியாது, ஏன்னா பாஸ்டர் நம்மளுடைய சூழ்நிலைக்கு தகுந்தவாறு ஃபால் சீலிங் போட்டு மறைச்சிட்டாரு. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், இப்போ பாஸ்டரே நம்மளோட விசுவாசிகள், நம்மளோட தேவ பிள்ளைங்கள், நம்ம சபையில் இருக்கிற மக்களோட நலன் கருதி இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை பண்ணியிருக்கிறார். அப்போது நம்மளோட தேவன் அப்போ எவ்வளவாய் நம்மளை குறித்து யோசனை உள்ளவராக இருப்பார் பாருங்கள். அப்போது மேலே இருக்கிற வானத்திலும் கீழே இருக்கிற பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு, ஸோ ஏற்கனவே உண்டாயிருக்கு, அதையெல்லாம் ஆண்டவர் உண்டாக்கி வச்சிருக்கிறார். அப்போது நீங்கள் வானத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்னலாம் இருக்குது நமக்கு தெரிஞ்சவன, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கோள்கள், அப்புறம் நமக்கு தெரிஞ்ச சிலவற்றை சொல்கிறோம், தெரியாத பல விஷயங்கள் ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கீழே பூமியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மனுஷர்கள், பறவைகள், விலங்குகள், நடப்பன, மரங்கள், செடிகள், இப்படி
நம்ம நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். பூமியின் கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற தண்ணீரில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய மச்சங்கள் இல்லை நீர்வாழ் உயிரினங்கள், இப்படி ஏற்கனவே ஆண்டவர் நமக்கென்று உருவாக்கி வைத்திருக்கிறார். அதில் தான் வசனத்தில் தெளிவாக சொல்லுது பாருங்கள், இருக்கிறவைகளுக்கு ஒப்பான, அதுக்கு ரிலவெண்ட்டா, அதுக்கு பேரலா, அது போலவே, இல்லை அது மாதிரியே, இல்லை அது சாயலா, அப்படியே தத்ரூபமா, அதற்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும். இங்கே சொரூபம்னு சொல்கிறது ஒரு படம். ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு படத்தை வரைகிறாருன்னா அந்த ஆர்டிஸ்ட் அதுதான் சொரூபம். அப்போ இதுக்கு ஈக்குவலாக, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ ஒரு கண்ணுக்குட்டி ஆண்டவர் படைச்சிருக்காருன்னா அது மனுஷனுடைய தேவைக்காக படைக்கப்பட்டது. ஆனால் இதில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அதற்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை, இப்போ கன்றுக்குட்டியை வரைஞ்சி அதை நம்ம வழிபடும் போது அதுதான் சொரூபம். ஸோ ஏற்கனவே ஆண்டவர் படைச்சிருக்கிற ஒன்றில் அதுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும். அடுத்து பாருங்க, யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும். விக்கிரகங்கிறது சிலை, சொரூபங்கிறது படம். அப்போ சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். வேற யாரும் உனக்கு உண்டாக்குவாங்கன்னு சொல்லலை ஆண்டவர், இல்லை உண்டாக்கி வச்சிருப்பாங்கன்னு சொல்லலை. தெளிவாக பேசுகிறாரு, நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம்னா, இப்போ இதை வாசிக்கிற நான் எனக்கு உண்டாக்க வேண்டாம், இதை வாசிக்கிற நீங்கள் உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம் அப்படிங்கிறதான் இதில் அர்த்தம். அப்போது ஆண்டவர் எவ்வளவு தெளிவாக பேசுகிறார் பாருங்க. அப்போது இந்த வசனத்திலிருந்து விக்கிரகம்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நம்ம தேவைக்காக ஏற்கனவே ஆண்டவரால் படைக்கப்பட்ட ரூபத்தின் மாதிரி சாயல் இல்லை, உன்னை உண்டாக்கி நம்ம கைகளினால் உண்டாக்குறது தான் விக்கிரகம் அப்படிங்கிறத ஆண்டவர் இங்கே வெளிப்படையாக பேசுகிறார். நீங்கள் அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல தெளிவாக சொல்லியிருப்பார். உபாகமம் 27:15. கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாகிய தொழிலாளிகளுடைய கைவேலையால் செய்யப்பட்டதும் வார்ப்பிக்கப்பட்டதுமான யாதொரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி ஒளிபீடத்திலே வைக்கிறவன் சபிக்கப்படக்கடவன் என்பார்களாக. போதும். கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாகிய தொழிலாளியினுடைய, அப்போ இதை யார் தான் செய்வா அப்படின்னா, ஏதோ ஒரு தொழிலாளி, ஒரு தொழில் செய்கிறவன் என்ன செய்வானா, அவனுடைய கை வேலையால் செய்யப்பட்டது, அவன் தன்னுடைய ஆண்டவர் படைச்ச அந்த கைகளினால் அவன் என்ன செய்வானா, அப்படி ஒரு காரியத்தை செய்வானா. வார்ப்பிக்கப்பட்டதுன்னா உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். அப்போ அவனுடைய சொந்த கைகளினால் அவன் செய்கிறது இல்லை உருவாக்குவது தான் விக்கிரகம் அப்படிங்கிறத ஆண்டவர் இங்கே தெளிவாக பேசுகிறார். இந்த 2 வசனத்தின் மூலமாக விக்கிரகம்னா என்ன அப்படிங்கிறத ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அப்போ இதிலிருந்து நம்ம ஒன்று புரிஞ்சுக்கிறோன்னு பாருங்கள், நம்ம கைகளினால் நம்ம தேவைக்கேற்ப நாம் உண்டாக்குறது எல்லாம் தெய்வமாக ஆகாது, ஆகவும் முடியாது. நம்மளை யார் உண்டாக்குனாரோ அவர் தான் உண்மையுள்ள தேவன் என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். கரெக்டாக? அப்போது விக்கிரகம் என்றால் என்ன, விக்கிரகம்னா என்னங்கிறதுக்கு ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த விக்கிரகத்தினுடைய தன்மை, இப்படி கைவேலையினால் செய்யப்பட்ட வார்ப்பிக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட இந்த விக்கிரகத்தினுடைய தன்மை, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அது என்னப்பா செய்யும், அது எப்படிப்பா இருக்கும், அது என்னெல்லாம், அது எதுக்கு அப்படிங்கிறதுக்குரிய பதில் பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 115 4வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் வசிக்கலாம். அவர்களுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையுமாய் இருக்கிறது. அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்களிருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகளிருந்தும் கேளாது, அவைகளுக்கு மூக்கிருந்தும் முகராது, அவைகளுக்கு கைகளிருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்களிருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள். அவர்களுடைய விக்கிரகங்கள், அப்போ அதனுடைய தன்மை எப்படி இருக்கும்னா, அதை எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய வெள்ளியினாலும் பொண்ணுனாலும் இல்லை வேறு உபகரணங்களினாலும் என்ன செய்கிறாங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு விக்கிரகத்தை செய்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா,
அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது. அப்படி அவங்க செய்யப்பட்ட அந்த விக்கிரகம், உருவாக்கப்பட்ட வார்ப்பிக்கப்பட்ட அந்த விக்கிரகமானது இல்லை சொரூபமானது எவ்வளோ பெரிய வாயை அந்த சிலைக்கு அவங்க செதுக்கினாலும், இல்லை எவ்வளோ பெரிய வாயை அந்த பெயிண்டிங்கில் அவங்க வரைஞ்சாலும், அந்த வாயால் நம்மளிடத்துல ஒரு காரியமும் அந்த விக்கிரகத்தால் பேச முடியாது. நீங்கள் சில சிலைகள், சில படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. சில விக்கிரகங்களுடைய படங்கள்லாம் வாய் திறந்து நாக்கு வெளியே நீட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அது என்ன திறந்தாலும் அது திறந்தது தான். நம்மக்கிட்ட அதனால ஒன்றும் அது பண்ணவும் முடியாது, ஒரு காரியமும் நம்மள்கிட்ட அது பேசவும் முடியாது. அடுத்து தெளிவாக சொல்கிறாரு பாருங்களேன், அவைகளுக்கு கண்ணிருந்தும் காணாது. என்னதான் கண்ணு பெருசு நம்மளே பார்க்குறதுக்கு சில நேரங்கள் பயப்படுறமான ரூபங்களில் இருக்கும். நம்ம ரோட்டில் நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா ரோட் சைடில் சில சிலைகள் அப்படி உருவாக்கப்பட்டிருக்கும். அதை பார்த்தாலே நமக்கே திடீர்னு ஒரு மாதிரி வரும். ஸோ அவ்வளோ பெரிய கண்ணவங்க ஏன் அப்படியாவது அது பார்த்துறாதா, அப்படியாவது அது ஜனங்களை பார்த்துறாதா, இல்லை ஜனங்களுடைய துன்பங்களை பார்த்துறாதா அப்படின்னு அவங்க நினச்சி பண்ணுறாங்க. ஆனால் அது ஒரு நாளும் அதனால் பார்க்கவும் முடியாது, அது பார்க்காது. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவைகளுக்கு காதிருந்தும் கேளாது. இப்போது நான் இந்து குடும்பத்திலேருந்து வந்ததுனால சொல்கிறேன், ஒரு தெய்வம்லாம் பார்த்திங்கன்னா அதோட மண்டையை விட காது பெருசாக இருக்கும். ஏன் அப்படியாவது அது ஜனங்களுடைய விண்ணப்பங்களை, இல்லை ஜனங்களுடைய கஷ்டங்களை, இல்லை ஜனங்கள் கேள்விப்படுறத, ஜனங்கள் சொல்லுறத அட்லீஸ்ட் அது கேட்கவாது செய்யட்டும். பதில் தராட்டினா கூட பரவாயில்ல, கேட்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த காதுகளை மட்டும் பெருசாக வச்சுருக்குறாங்க. ஆனாலும் அது என்ன செய்யாது, ஒரு நாளும் அந்த விக்கிரகத்திற்கு நம்மளுடைய சத்தம் கேட்காது, அது காது இருந்தும் கேளாது. அடுத்து பார்த்தீங்கன்னா அவைகளுக்கு மூக்கு இருந்தும் முகராது. அது என்ன செய்யுது, விக்கிரகம் எவ்வளோ பெரிய மூக்கு வச்சாலும் என்ன சுவாசித்து வெளியே விடுதா, காத்த விடாது. அது எப்படி செய்யப்பட்டதோ அப்படியாகவே அது இருக்கிறது. அதை செய்து உருவாக்கி ஒரு இடத்துல ஒருத்தவன் வச்சாலும் அதுக்கு தேவைப்படுவதும் ஒரு மனுஷன்தான். அதை வேறு இடத்துக்கு பெயர்த்தெடுத்து கொண்டு போய் வச்சாலும் அதுக்கு தேவைப்படுது. அதால் ஒன்றுமே பண்ண முடியாது. கையிருந்து, கால் இருந்து, மூக்கு இருந்து, வாயிருந்து, தொண்டை இருந்து, நோ யூஸ். அடுத்து பாருங்க, அவைகளுக்கு கைகள் இருந்தும் தொடாது. 10 கை, 12 கை, 20 கை, 25 கை, எத்தனை கை இருந்து என்ன பலன்? அது ஒரு நாளும் என்ன செய்யாது, மக்களை தொடாது. அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது. ஏதாவது தெய்வம் நான் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கா, விக்கிரகம் தெருவை நைட்டு சுற்றி பார்க்குது, என் வீட்டுக்கு பக்கத்தில் வந்துச்சு, என் வீட்டுக்கு வந்து காவலாக நிற்குது, நத்திங். அது வச்ச இடத்துல வச்சபடியே அப்படியே இருக்கும். நீங்கள் தான் அதை போய் பார்க்கணுமோ இல்லையா, அது நம்மளை வந்து ஒரு நாளும் பார்க்காது. ஏன்னா அதுக்கு கால் இருந்தும் அதால் என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. தங்களுக்கு தொண்டை இருந்தும் என்ன செய்யாது, சத்தமிடவும் முடியாது. எவ்வளோ பெரிய தொண்டை இருந்தாலும் அதால் கத்தி பேச முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் தான் தொண்டைகளையே கத்தணும் அதுகிட்ட போய். அது ஒரு நாளும் அதோட தொண்டையில் சின்ன சத்தம் கூட வராது. இப்போ இதெல்லாம் அதனுடைய தன்மைகள்னு ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. ஆனால் கடைசியாக ஒரு காரியம் சொல்கிறாரு பாருங்களேன், இது வந்து பளிச்சுன்னு சொல்கிறார், நெத்தியில் அடித்த மாதிரி சொல்கிறாரு. அவைகளை பண்ணுகிறவர்களும், இப்படி தன்னுடைய கைவேலையால் விக்கிரகங்களை செய்கிறவர்களும் சரி, அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும். அப்போ இதிலேயே சொல்லியிருக்கிறார், அவைகளை நம்புகிறவர்கள் அநேகர், அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள் அப்படிங்கிறத ஆண்டவர். அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு பழமொழி சொல்வேன், அது எனக்கு சரியாக இருக்குமா தப்பாக இருக்குமான்னு தெரியல. ஒன்று சொல்லுவாங்க, பன்றியோட சேர்ந்த, எங்கள் ஸ்கூலில் சொல்லுவாங்க, நல்லா படிக்கிற பையன் வந்து மக்காயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நாள் இல்லை குவார்டர்லியில் நல்லா எடுத்திருப்பான், ஆஃப் அலியில் மார்க் நல்லா எடுக்கலைன்னா டீச்சர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் ஸ்கூலில் சொல்லுவாங்க, பன்றியோட சேர்ந்த கன்றும் என்ன சின்னுமா, பண்ணி எதை சாப்பிடுதோ அதைத்தான் சாப்பிடுமா கொஞ்ச நாளில். புரியும்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் யாரு கூட அதிகமாக நேரம் செலவிடுகிறீங்களோ, இல்லை நீங்கள் யாரு கூட அதிகமாக நெருக்கமாக இருக்கிறீங்களோ, நீங்கள் யாரு கூட பழகுறீங்களோ, கொஞ்ச நாளில் அவங்களோட கேரக்டரிஸ்டிக், அவங்களுடைய குணாதிசயங்கள் உங்களை கேட்காமலே உங்களுக்குள்ளே வந்துடும். இதை நீங்கள் வந்து கேட்கணும், இல்லை நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. யாரு கூட, அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, உன் நண்பன் யாருன்னு பார்த்தோன்னா சொன்னோன்னா நீ யாருன்னு ஈஸியாக சொல்லிடலாம். ஏன்னா அவன்கிட்ட இருக்கிற குணாதிசயங்கள் தான் உங்ககிட்ட இருக்க போகுது. ஸோ இதுதான் வந்து ஒரு உலகத்தில் நம்ம பேசப்படுறது. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்களும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள். அப்போது கொஞ்ச நாள் என்ன செய்கிறாங்கன்னா அதுகளாகவே மாறிடுவாங்க. எப்படின்னா, உயிரிருந்தும் ஜடமாக நடந்துக்கிட்டு உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அது அப்படி தானே இருக்குது. கண் இருக்குது, காது இருக்குது, மூக்கு இருக்குது, வாய் இருக்குது, கால் இருக்குது, தொண்டை இருக்குது, என்ன இருந்தும் நோ யூஸ். அதே மாதிரி தான் அதை செய்கிறவர்களும் சரி, அதை வணங்குறவங்களும் சரி, கொஞ்ச நாளில் அப்படி ஆயிடுவாங்க. இது பார்த்திங்கன்னா விக்கிரகத்தினுடைய தன்மையை வெளிப்படுத்துகிறார். அடுத்து
இப்படி வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தையோ இல்லை சொரூபத்தையோ நம்ம வணங்குறதன் மூலமாய் வரக்கூடிய விளைவுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம். இப்போ முதலாவது நம்ம என்ன பார்த்தோம்னா, விக்கிரகம்னா என்னங்கிறத ஆண்டவர் அந்த 2 வசனத்தில் தெளிவாக சொன்னார். நம்ம தேவைக்கேற்ப நம்ம கையினால் உருவாக்கப்பட்டது தான் விக்கிரகம். அப்போ அதுக்காகத்தான் நான் ஒன்று சொன்னேன், நம்ம உருவாக்குறது எல்லாம், நம்ம உண்டாக்கி உருவாக்குறது எல்லாம் விக்கிரகம் கிடையாது. சரி, விக்கிரகம் நம்மளை யார் உண்டாக்குனாரோ அவர் தான் தேவன். திருப்பியும் சொல்கிறேன், நம்ம உண்டாக்குனது எல்லாம் விக்கிரகம். நாம் நம்ம கையினால் உண்டாக்குறது எல்லாம் விக்கிரகம். நம்மளை யார் உண்டாக்குனாரோ, உங்களையும் என்னையும் யார் ஒருவர் உண்டாக்கி ஒவ்வொரு நாளும் உருவாக்கி வருகிறாரோ அவர் தான் உண்மையான தேவன். ரெண்டாவது, அப்படி வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தினுடைய தன்மை என்னன்னு பார்த்தோம். அடுத்து மூணாவது காரியமாக, அப்படி வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை வணங்குறதுனால வரக்கூடிய விளைவுகள். இதுக்கு உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து ஆண்டவர் வழி நடத்தி கொண்டு வருகிறார். அப்போது மோசையின் மூலமாக வழி நடத்தி கொண்டு வரும்போது அந்த ஜனங்கள் ஆண்டவருடைய அற்புதங்கள் அதிசயங்களை கண்ணால் நேரில் பார்த்தவங்க. அப்படிப்பட்ட ஜனங்கள் ஆண்டவர் என்னென்னலாம் அவங்களுக்கு பண்ணினாருங்கிறத அவங்க பார்த்தவங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மோசே என்ன செய்கிறார்னா, ஆண்டவர்கிட்ட கட்டளையை வாங்குவதற்காக சினாய் மலைக்கு போயிடுறார். அவர் வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாகிறது. தாமதமான உடனே இந்த மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஆரோனோட கீழே வாக்குவாதம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போனவரை காணோம், எங்களுக்கு வழிகாட்ட யாரும் இல்லை, எங்களுக்கு வழிகாட்ட ஒரு தெய்வம் இல்லை, நாங்கள் என்ன பண்ணுறது, எங்களுக்கு உடனடியாக எங்களுக்கு வணங்குறதுக்கு ஒரு தெய்வம் வேணும், அதை நீ பண்ணி கொடுத்தாலே ஆகணுங்கிறது மாதிரி கீழே இருக்கிற ஜனங்கள் ஆரோனோடு கூட வாக்குவாதம் பண்ணுறாங்க. அப்போது அவங்களுடைய இந்த கூக்குரலுக்கு என்ன செய்கிறார் ஆரோன், எவ்வளோ தான் சொல்லி பார்ப்பார், முடியல. அவங்கள்ட்ட இருக்கிற பொண்ணு வெள்ளியெல்லாம் வச்சு என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு சின்ன கண்ணுக்குட்டியை உருவாக்கி வழிபட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் மோசே என்ன செய்கிறாரு, ஆண்டவரிடத்துலேருந்து கட்டளையை வாங்கி கீழே வர்றார். இதுதான் கதை, ரைட்டா? இதுதான் நடந்தது. இதுக்கு அடுத்து என்னென்ன விளைவுகள் வரப்போகுதுன்னு பாருங்கள். முதலாவது காரியம், யாத்ராகமம் 32:7 அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கிப் போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். அப்போ முதலாவது பார்த்தீங்கன்னா, உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். நம்மளை வேற யாரும், உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களோ இல்லை உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களோ உங்கள் ஃப்ரெண்டோ கெடுக்கணும், இல்லை அவங்க உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி உங்களை மாறுபாடு அடைய வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்களே என்ன செய்கிறீங்க, கெட்டு போகிறதுக்கான சூழ்நிலை என்னென்னா, இப்படிப்பட்ட ஒரு விக்கிரகத்தை உருவாக்கி நீங்கள் வழிபடுறதுனால முதலாவது என்ன செய்கிறாங்கன்னா, நம்மளை நாமே என்ன செய்கிறோம், கெடுத்துக்கொள்கிறோம். இதுக்கு தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, நல்லா இருந்தாப்பா அந்த பையன் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சு அது தலையில் அதுவே மண்ணள்ளி போட்டுக்கிருச்சு. அப்போது நம்ம தலையில் நம்மளே மண்ணள்ளி போட்டுக்கிறதுக்கு சமானம். எப்படின்னா, இந்த காரியம் ஒரு விக்கிரகத்தை உருவாக்கி அதை நீங்கள் வழிபடுறதுனால முதலாவது நம்மளை நாமே கெடுத்துக்கொள்கிறோம். நம்மளை வேறு யாரும் இல்லை நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க யாரும் நம்மளை கெடுக்கணும் இல்லை நமக்கு கீழே குழி தோண்டணும் அவசியம் இல்லை, நமக்கு குழியை நாமே தோண்டிக்கிறோம். முதலாவது காரியம். ரெண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா, உபாகமம் 9:16 நான் பார்த்தபோது நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து வார்ப்பிக்கப்பட்ட கன்றுக்குட்டியை உங்களுக்கு உண்டாக்கி கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழியை சீக்கிரமாய் விட்டு விலகினதை கண்டேன். ரெண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இங்கே என்ன பேசுகிறாருன்னா, உங்களுக்கு உண்டாக்கி கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழியை சீக்கிரமாய் விட்டு விலகினதை கண்டேன். அப்போது நல்ல வழியில் ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு போகிறார். இப்போ உலகத்தில் இருக்கிற தாய் தகப்பன் நம்ம பிள்ளைங்க என்னைக்காவது கெட்ட வழியில் நடக்கணும்னு நம்ம தூக்கத்திலையாவது சிந்திப்போமா? கனவுல வந்தால் கூட அதை என்ன செய்வோம், டக்குன்னு என்ன செய்வோம், அந்த கனவு கலைஞ்சிடணும்னு எந்திரிச்சிருவோம். ஏன்னா நம்ம பிள்ளை கெட்ட பாதையில் கனவுல கூட நடக்கக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி நம்ம நினைப்போம். ஆனால் இப்படிப்பட்ட விக்கிரகத்தை வழிபடுறதுனால ரெண்டாவது காரியம் பார்த்திங்கன்னா, கர்த்தருடைய வழியை விட்டு சீக்கிரமாய் விட்டு விலகினதை கண்டேன். அப்போ கர்த்தருடைய வழியை விட்டு நம்ம விலகிறோம். அப்போ கர்த்தருடைய வழியை விடுறதுனா அதுக்கு ஈக்குவல் என்னன்னா, கர்த்தரையே விட்டு விலகுவதற்கு சமானம், கர்த்தருடைய வழியை விட்டு. அப்போ முதலாவது காரியம் என்னன்னு பார்த்தோம்னா, தங்களை கெடுத்து கொண்டார்கள். ரெண்டாவது காரியம், கர்த்தருடைய வழியை விட்டு வேறு வழிக்கு திரும்பினார்கள். அடுத்து மூணாவது காரியம் பாருங்க, லேவியராகமம் 26:30
நான் உங்கள் மேடைகளை அழித்து உங்கள் விக்கிரக சிலைகளை நீர்த்துளியாக்கி உங்கள் உடல்களை உங்கள் நரகலான தேவர்களுடைய உடல்கள் மேல் எறிவேன். என் ஆத்துமா உங்களை அரோசிக்கும். நான் உங்கள் மேடைகளை, அப்போது இந்த காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணாவது என்ன காரியம்னா, கர்த்தருடைய பார்வைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம், அப்படிப்பட்ட விக்கிரகத்தை, வார்ப்பிக்கப்பட்ட அந்த விக்கிரகத்தையோ சுரூபத்தையோ அதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வணங்கும் போது கர்த்தருடைய பார்வையில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் பாருங்களேன். நான் உங்கள் மேடைகளை அழித்து உங்கள் விக்கிரக சிலைகளை நிர்த்துளியாக்கி உங்கள் உடல்களை உங்கள் நரகலான தேவர். அப்போ எதோட ஒப்பிடுகிறார் பாருங்க, யாரோட உடல்களை? அப்படி முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நம்மளோட உடல்கள். நம்ம யாராவது அப்படி முக்கியத்துவம், உலகத்தார் யாராவது அப்படி முக்கியத்துவம் கொடுத்திருந்தா அவங்களோட உடல்களை என்ன செய்வாராம், உங்கள் நரகலான தேவர்களுடைய. எதுக்கு ஒப்பிடுற பாருங்க, நரகல்னா உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொன்னல, பன்றியோட சேர்ந்த கன்றும் எதை திங்கும், அதுதான் நரகல் அப்படிங்கிறதுக்கு மீனிங். அப்போது அந்த வார்ப்பிக்கப்பட்ட தெய்வத்தை ஆண்டவர் எதனோடு கூட ஒப்பிடுகிறார் பாருங்களேன், நரகலான தேவர்களுடைய உடல்களின் மேலே யாரை எரிவாராம், அதை வணங்குகிறவர்கள், அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற நம்மளை மனிதர்களை அந்த தேவர்கள், அந்த நரகலான தெய்வங்களின் உடல்களுக்கு மேலே எரிவாராம். அடுத்த காரியம் பார்த்தீங்கன்னா, என் ஆத்துமா உங்களை ஆரோசிக்கும். ஆரோசிக்கும்னா அருவருக்கும், அசிங்கம், கேவலம் அவரோட பார்வையில். இப்போ ஏதாவது நல்ல ட்ரெஸ் பண்ணி ஒரு மேரேஜுக்கு கிளம்புறோம், வீட்டுக்கு வெளியே வந்தோன்னா திடீர்னு ஒரு மாட்டு சாணம் போட்டிருக்கு, டக்குன்னு உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் உங்கள் ஷூவில் மிதிச்சிடுறீங்க. எப்படி நம்ம ஆரோசிப்போம், சிச்சி 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 போட்ட ட்ரெஸ் என்ன பண்ணமோ, என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்கோமோ அதையே மறந்துடுவோம். ஐயோ எவ்வளோ கன்றாவே, எவ்வளோ அருவருப்பு. அவ்வளவா என்ன செய்வார்னா, ஆண்டவருடைய ஆத்மா நம்மளை பார்த்து ஆரோசிக்கும். நம்ம ஒரு இடத்துல இருப்போம், ஆண்டவர் மேலேருந்து பார்ப்பார், சிச்சி இவ்வளோ கேவலமானவனா, இவ்வளோ அசிங்கமானவனா, சி இவனை பார்க்கவே அருவருப்பாக இருக்குது. அப்போது இப்படிப்பட்ட காரியத்தை நாம் செய்யும் போது ஆண்டவருடைய பார்வையில் நாம் இப்படிப்பட்டவர்களாக இருப்போம். மூணாவது காரியம், ஆண்டவருடைய பார்வையில் நம்ம பார்த்து ரொம்ப அசிங்கமாக கேவலமாக காணப்படுவோம். அடுத்து நாலாவது காரியம் பார்த்திங்கன்னா, யாத்ராகமம் 32வது அதிகாரம் 28வது வசனம். லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். அந்நாளில் ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். நான் ஏற்கனவே சொன்னல அந்த சிச்சுவேஷன், மோசே வழிநடத்தி வர்றாரு. ஸோ கட்டளைகளை வாங்க போகும்போது இவங்க கண்டுக்குட்டியை செய்கிறாங்க. அதனுடைய விளைவு இந்த பகுதியை முழுவதுமாக நீங்கள் படிச்சிங்கன்னா புரியும். கடைசி அதனுடைய விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி வணங்குறதுனால ஆண்டவருடைய தேவ கோபத்துக்கு நம்ம ஆளாகிறோம். அந்த கோபத்தினுடைய முடிவு எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஏறக்குறைய அந்நாளில் ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள்னா இறந்து போனார்கள். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ததினால 3000 பேர், ஒருத்தர் இருவர் ரோட்டில் ஏதோ ஒரு கொலை நம்ம கேள்விப்படுறோம், நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம், இறந்து கிடந்தா எப்படி இருக்குது பாருங்கள் அந்த இடம். 3000 பேர் இறந்து கிடக்குறாங்கன்னா அந்த இடம் எவ்வளவு ஒரு போர்க்களம் போல் காணப்படும் பாருங்கள். ஸோ அப்போ தேவ கோபத்தினுடைய விளைவு எப்படி இருக்குங்கிறத நாம் ஒரு காலம் சிந்திக்க முடியாது. நம்மளோட இந்த சின்ன மூளையில் இப்படித்தான் ஆண்டவர் முடிவு பண்ணுவார், இல்லை இப்படித்தான் செய்வார், இப்படி நம்ம செஞ்சால் இவ்வளோதான் பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம இந்த சின்ன மூளையில் நம்ம என்ன செய்ய முடியாது, ஒரு நாளும் இப்படி தான் பண்ணுவாருங்கிறத நம்ம யோசித்து பார்க்க முடியாது. அப்போது அதனுடைய விளைவு எவ்வளவா இருக்குது பாருங்களேன், உயிர் சேதம், மரணம் அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் நாலாவது காரியம். அப்போ ஆண்டவர் அப்படிப்பட்ட விக்கிரகத்தை நம்ம வழிபடும் போது அதனுடைய விளைவுகள் பார்த்திங்கன்னா இந்த 4 காரியமும். முதலாவது, நம்மளை என்ன செய்கிறோம், கெடுத்து போடுறோம். ரெண்டாவது காரியம், அவர் நமக்காக வைச்சிருக்கிற நல்ல வழியை விட்டு என்ன செய்கிறோம், ஆட்டோமேட்டிக்காக நம்மளே, ஆண்டவர் ஒருபோதும் நம்மளை கைவிடுற தேவன் இல்லை. நாம தான் என்ன செய்வோம்னா, பிடிச்சிருக்கிற கையை, ஆண்டவரே ரொம்ப போர் அடிக்குது, கொஞ்ச நேரம் இருங்க, நான் அப்படி போய் ஒரு சுற்றிட்டு அப்புறம் கையை பிடிச்சிக்கிறேன்னு சொல்லுவோம். சுற்றி போவோம், திரும்பி கையை பிடிப்போமா அப்படிங்கிறது கேள்விக்குறி. இது நான் பேசுகிறது எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் நடந்தது, என் வாழ்க்கை சாட்சியை வச்சு பேசுகிறேன். எத்தனையோ நேரங்கள் வழி தவறு. அப்போ ஆண்டவரோட வழியை விட்டு நாம் ஆட்டோமேட்டிக்காக வெளியே போகிறோம். யாரும் உங்களை கையை பிடிச்சி இழுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி தான் அந்த சபையில் இருக்கும் அப்படின்னு யாரும் உங்களை சொல்ல வேண்டியது இல்லை. ஆட்டோமேட்டிக்காக நீங்களாக வரதை நிப்பாட்டிக்கிறீங்க. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறதுனால ரெண்டாவது காரியம். மூணாவது பார்த்திங்கன்னா அருவருப்பு. அவருடைய பார்வையில் நம்ம எவ்வளவு கேவலமாக கீழ்த்தரமாக, அவர் நம்மளை எவ்வளவு ஒரு தகுதியுள்ள பாத்திரமாக படைச்சிருக்கிறார். அவரை போலவே, அவர் சாயலாய், அவர் ரூபமாய் படைத்திருக்கிறார். அப்படி படைத்த நம்மளை அவ்வளவு அசிங்கமாக பார்க்குறதற்கு காரணமாக இருக்கிறவர்கள் நாம தான். ஸோ
அப்படி நம்ம ஒரு நாள் இருந்துடக்கூடாது. ஆண்டவருடைய பார்வையில் அவ்வளோ கேவலமாக நம்ம ஒரு நாள் காணப்பட்டுறக்கூடாது. 4வது காரியம் தேவ கோபம். அதனுடைய விளைவு எப்படி வேணாலும் இருக்கும். இது உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு ஒரு பகுதியை சொன்னேன். 3000 பேர் இறந்து போகிறாங்கன்னா அப்போ எவ்வளவாய் ஆண்டவர் கோபப்பட்டிருப்பார் பாருங்க. ஸோ இது நம்ம அப்படிப்பட்ட காரியங்களை வழிபடுறதுனாலையோ அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனாலையோ வரக்கூடிய விளைவுகள். ஸோ 3 காரியம் பார்த்துருக்கோம். விக்கிரகம்னா என்னங்கிறத பார்த்துருக்கோம், அதனுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். 3வது அதற்கு முக்கியத்துவம், அதனை முதன்மைப்படுத்தும் போது அதனால் வரக்கூடிய விளைவுகள் என்னன்னு பார்த்துருக்கோம். 3 காரியம். இப்போது நான் இதோட நிப்பாட்டிக்கிட்டு இப்போ நான் உங்களுக்கு பொதுவான ஒரு கேள்வி கேட்குறோம். ரட்சிக்கப்பட்டு தேவ சபைக்கு வருகிற நீங்களும் நானும் ஒரு நாளும் ஒரு தடவை விட்டு விலகிட்டோம்னா இந்த காரியத்தை நம்ம கண்டிப்பாக பின்பற்ற மாட்டோன்னு நான் 100% சொல்கிறேன் அப்படின்னு கர்த்தரை விசுவாசிக்கிறேன். ஏன்னா இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம என்னைக்காவது போய் விக்கிரகத்தை வணங்கியிருக்கோமா? ஒருவேளை நம்ம விக்கிரக குடும்பங்கள்ல இருந்தோ இந்து குடும்பங்கள்ல இருந்தோ வந்திருக்கலாம். வந்ததற்கு அப்புறம் கண்டிப்பாக விக்கிரகத்தை நம்ம வணங்கியிருக்க மாட்டோம். விக்கிரகத்தை போய் குளிப்பாட்டி அதுக்கு பெயிண்ட் அடித்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்மளுடைய விண்ணப்பங்களை அதுக்கு சொல்லியிருக்கிற மாட்டோம். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை நம்ம வாங்கி சாப்பிட்ருக்க மாட்டோம். ஆனாலும் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் இது தெரியாமலேயே என்ன செய்கிறாங்கன்னா விக்கிரக ஆராதனையை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இதை நம்ம பண்ணலை. கண்டிப்பாக நான் 100% சொல்கிறேன், சொல்லுவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இது நம்ம பண்ண மாட்டோம் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள். ஆனால் நம்மளையே அறியாமலே நம்ம என்ன செய்கிறோம்னா விக்கிரக ஆராதனை பண்ணி கொண்டு இருக்கிறோம். 1 யோவான் 5வது அதிகாரம் 21வது வசனம். பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக்கொள்வீர்களாக. ஆமென். ஆமென். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, பிள்ளைகளே விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக்கொள்வீர்களாக. இதை ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பில் எப்படி போட்டிருக்காங்கன்னா, நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன். நீங்கள் வேணால் வீட்டில் போய் அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த வசனத்திற்கு அந்த ஆங்கில மொழிபெயர்ப்பில் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா, டியர் சில்ட்ரன், அன்பார்ந்த குழந்தைகளே இல்லை அன்பார்ந்த பிள்ளைகளே, கீப் அவே ஃப்ரம் எனிதிங். கீப் அவேனா விலகி நில்லுங்க, எடுத்து போடுங்க, இல்லை அதை தள்ளி வைங்க. கீப் அவே ஃப்ரம் எனிதிங். எனிதிங்னா எதுனாலும் சரி தள்ளி வைங்க. தட் மைட் டேக் காட்ஸ் பிளேஸ் இன் யோர் ஹார்ட்ஸ். உங்களோட இருதயத்தில் நீங்கள் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல வேற எந்த காரியத்தை நீங்கள் வச்சிருந்தாலும் அதுவும் விக்கிரக ஆராதனைக்கு ஒன்று. அப்போது இதை நாம் பண்ணுறோமா பண்ணலையாங்கிறது நம்மளை நாமே கேள்வி கேட்டுக்கிறணும். இதற்கு பதில் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது, நம்மளை நாமே ஆராய்ச்சி பார்க்கணும். அப்போது இந்த வசனத்தில் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் எப்படி போட்டிருக்குன்னா, கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய உங்கள் இருதயத்தில் கடவுளுக்கு என்ன இடத்த நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த இடத்த வேறு ஏதாவது ஒரு காரியங்கள், இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்கிறேன்னா, இப்போ எனக்கு என்னோட மகளை ரொம்ப பிடிக்கும், சிலருக்கு மனைவியை பிடிக்கலாம், சிலருக்கு கணவன்மாரை பிடிக்கலாம், சிலருக்கு பெற்றோரை பிடிக்கலாம், சிலருக்கு சொந்த பந்தங்கள், அவங்களோட தொழில், வருமானம், பணம், நகை, பெயர், புகழ், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் முக்கியம் இல்லையா? முக்கியம், இதெல்லாம் தேவை. ஆனால் இவைகளுக்கு விட முக்கியத்திலும் முக்கியமானது என்ன? அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ சின்ன பிள்ளைங்கள பார்த்தீங்கன்னா, எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லுவார் சார், இம்பார்ட்டன்ட் போட்டு இம்பார்ட்டன்ட் சிம்பிள் போட்டு வச்சுருப்போம். அதே இது எக்ஸாமுக்கு இப்போ 12 மணிக்கு எக்ஸாம்னா காலையில் சொல்லுவார் சில கொஸ்டின்ஸ்லாம், இதெல்லாம் இன்னொரு தடவை நல்லா படிச்சுக்கன்னு சொன்னோம்ல, வெரி 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 இம்பார்ட்டன்ட் போடும். வி 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 நான் போட்டிருக்கேன், அதனால் சொல்கிறேன். அப்போது இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக பெற்றோர் வேணும். ஏன்னா ஆண்டவர் இதெல்லாம் தெரிந்தெடுத்து நம்மளை படைச்சிருக்கிறார். ஏன்னா ஒரு பிள்ளையை வளர்ப்பதற்கு தாய் தகப்பன் முக்கியம், கண்டிப்பாக அந்த பாசத்தில் வளரணும். 2வது, ஒரு வயசு வந்ததுக்கப்புறம் திருமணம், ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கும் ஆணும் தேவை, அப்புறம் பிள்ளைகள், அப்புறம் ஒரு நல்ல தொழில், அதில் வருமானம், அதில் ஒரு பேர், அதில் ஒரு புகழ், பணம், நகை, இதெல்லாம் முக்கியம். ஆனால் முக்கியத்திலும் முக்கியம் எதுங்கிறத நம்ம மறந்துட்டோம். அப்போது எத்தனை நாள் நம்ம யோசித்து பார்ப்போம். இப்போ பேசுகிறது எல்லாம் நான் உங்களுக்கு பேசுகிறேங்கிறது இல்லை. இதை நான் தியானிக்கும் போது என்னை நானே எப்படி சொல்கிறது, செருப்படுத்தி என் தலையில் நானே அடிச்சுக்கிட்டதுக்கு சமானமாக இருந்தது. ஏன்னா எத்தனையோ நாள் என்னோட முக்கியத்துவத்துக்காக நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, சபைக்கு இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறோமே, ஒரு சின்ன விசேஷமாக இருக்கும், அன்றைக்கி என்ன செய்வோம், அந்த விசேஷத்தை முக்கியப்படுத்தி ஆராதனைக்கு வராமல் இருந்திருப்போம்.
அது உங்கள் வீட்டு ஹவுஸ் ஓனர் பையனுக்கு கல்யாணமாக இருந்திருக்கலாம், இல்லை உங்கள் அத்தை பையனுக்கு கல்யாணமாக இருந்திருக்கலாம், இல்லை உங்கள் மாமா பையனுக்கு கல்யாணமாக இருந்திருக்கலாம். அப்போ நீங்கள் ஆண்டவர் வைக்க வேண்டிய இடத்துல எதை முக்கியப்படுத்தி வைக்கிறீங்களோ அது விக்கிரகம். இதெல்லாம் விக்கிரகமாக நீங்கள் விக்கிரகம், இதெல்லாம் விக்கிரகம் கிடையாது. பணம் விக்கிரகம் கிடையாது, பொருள் விக்கிரகம் கிடையாது. இதையெல்லாம் விக்கிரகமாக ஆக்குவது நாம தான். இதெல்லாம் தேவையான ஒன்று. அதை அப்படியே அதை வைக்கக்கூடிய இடத்துல நம்ம வச்சுருக்கணும். இதை நீங்கள் ஆண்டவருக்கு முதன்மையாக நீங்கள் கொண்டு வரும்போது அது தானாகவே விக்கிரகமாக மாறிவிடுகிறது. இதைத்தான் நம்மள அநேகர் என்ன செய்கிறாங்கன்னா பண்ணி கொண்டு இருக்கிறோம். நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ என்னோடய வாழ்க்கையை ஒரு சாட்சியாக சொல்கிறேன் பாருங்களேன். நான் ஒரு நல்ல வேலையில் இருந்தேன். ஒரு 40,000 ரூபாய் சம்பளம். என் ஒய்ஃபுக்கு மெட்டர்னிட்டி லீவ், அவள் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறதுனால 1 வருடம் லீவ் இருந்தது. எனக்கு பெண் குழந்தை பிறந்த உடனே 1 வருஷம் அவள் நல்லா பார்த்துக்கிட்டா. 1 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறதற்கு ஆள் இல்லைன்னா என்னோட அம்மா அவளோட அம்மா இருக்கிறாங்க, என் மாமியார் இருக்காங்க, என் அம்மா இருக்கிறாங்க. இருந்தாலும் பார்ப்பதற்கு ஏதுவான சூழல் அவங்க 2 பேர்ட்டையும் கிடையாது. அப்போது பார்த்துக்கிறணும். அப்போது என் பிள்ளைய ஒரு 2-3 மாதம் எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட நான் விட்டுருந்தேன். இங்கே என் பிள்ளைய பார்க்குறதுக்கு மதுரையில் ஆள் இல்லைன்னு இல்லை, என் அப்பாவோட பிறந்தவங்க நிறையா பேர் இருக்காங்க. ஆனாலும் என் பிள்ளைய அவங்க எல்லாம் வந்து இந்து குடும்பத்தில், ஏன்னா நாங்கள் அவங்களுடைய சொந்த அத்தை பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன். அதனால் அப்போது என் பிள்ளை அவங்கள்ட்ட வளர்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. 2வது என்னுடைய வேலையவும் எனக்கு விட மனசில்லை. 40,000 சம்பளம், இதுக்கப்புறம் இந்த வேலை கிடைக்குமா? இப்போ வயசு எனக்கு 33. இனி ஒரு 2 வருஷம் பிள்ளையை பார்த்துக்கிட்டு 35 வயசில் நான் போய் வேலை தேடினேன்னா என்ன சம்பளத்தில் எனக்கு வேலை கிடைக்கும்? வேலையும் விட முடியலை. பிள்ளையை எனக்கு அவங்கள்ட்ட வளர்க்கவும் விருப்பம் இல்லை. ஆனாலும் பிள்ளை 3 மாதம் விட்டுட்டு அவள் வேலைக்கு போவா, நான் லீவ் போடுறப்ப பார்த்துக்குறோம், அந்த மாதிரி இருக்கும். அப்போது ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், அம்மாட்ட சொன்னேன், பாஸ்டருக்கும் தெரியும். ஸோ இந்த மாதிரி காரியங்கள்லாம் ஆண்டவர் பேசி ஏதோ ஒரு சூழ்நிலையை உருவாக்குனார். அந்த சூழ்நிலை எப்படி உருவானது, எப்படி ஆனதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் கடைசியாக என் மூலமாகவே அந்த வேலை வேணாம், நான் பிள்ளையை பார்க்குறேன் அப்படிங்கிறத எடுக்க வைத்தார். இதற்கு நான் என் அம்மாட்டையும் என்னுடைய மனைவிட்டையும் நான் ஆலோசனை கேட்டேன். ஏன்னா என்னை பெற்றது அவங்க, என் பிள்ளையை பெற்றது என் மனைவி. ஸோ என்னை பெற்றது என் அம்மா. ஸோ 2 பேருக்கும் நான் கடன் பட்டுருக்கிறேன்ல. அதனால் அவங்க 2 பேர்ட்டையும் ஆலோசனை கேட்டேன். 2 பேருமே சரி அப்படின்னு சொன்னதுனால இந்த முடிவு எடுத்துட்டேன். ஆனால் இப்போ தேவன் இதை எல்லா சூழ்நிலையும் என்ன செஞ்சார், மாற்றி சரி பிள்ளையை பார்க்கணுன்னு கொண்டு வந்துட்டார். ஆனால் இப்போ என் பிள்ளையை காரணமாக வச்சு நான் ஆராதனைக்கு வர்றது இல்லை. நேற்று கூட இந்த சிலுவை தான கூட்டத்தை ஒரு தடவையாவது பார்த்துருவோம். எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. எப்படி பண்ணுறாங்க பிரசங்கம்னு திடீர்னு சொல்லிட்டாங்களே பாஸ்டர், என்ன பண்ணுறது, எப்படி ஆரம்பிக்கிறது, எப்படி முடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அப்போது நேற்று கூட சரி கிளம்பலாம் அப்படின்னு யோசித்தேன். இன்னொரு சைடு என்ன, 8 மணிக்கு சாப்பாடு கொடுக்கணும். 8 மணிக்கு நான் ஊட்ட ஆரம்பித்தா தான் 9:30க்காவது முடியும். அதுக்கப்புறம் நான் என்னோடய சாப்பாடை செஞ்சு, ஏன்னா என் மனைவி நைட் டியூட்டி போயிட்டா. எல்லா நாளும் நைட் டியூட்டி இல்லை, மாதத்தில் 1 வாரம். அப்போது எனக்கு சாப்பாடு செய்யணும், அதுக்கப்புறம் அவளை ரெடி பண்ணணும், தூங்க வைக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆயிரும். இதெல்லாம் யோசித்து அப்படியே இருந்துட்டேன். இப்போ ஆண்டவர் எல்லா சூழ்நிலையும் எனக்கு உருவாக்கி கொடுத்தார். ஆனால் இப்போ பாருங்கள், என் பிள்ளைக்காக உருவாக்கி கொடுத்தார். இப்போ என் பிள்ளையை காரணமாக வச்சு நான் ஆண்டவர் என்ன படுத்திட்டேன், செகண்ட். என் பிள்ளை முதன்மை மேலே போயிடுச்சு. ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார், என் பிள்ளைக்கு அடுத்து வந்துட்டார். ஆண்டவரே என் பிள்ளையை பார்த்துக்கிறேன், அப்புறம் நான் வர்றேன் உங்கள் ஆலயத்துக்கு அப்படிங்கிறத மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து என்னோடய வாழ்க்கையில் நான் நடந்ததை சொல்கிறேன். இப்படி நம்ம ரட்சிக்கப்பட்ட அநேகர் நம்ம என்ன செய்கிறோன்னா, இப்படித்தான் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்த நம்ம கொடுக்காம முதன்மைப்படுத்தாமல் நம்ம விட்டு விடுகிற போது நாமளே பல காரியங்களை விக்கிரகமாக என்ன செய்கிறோன்னா உருவாக்கி விடுகிறோம். அப்போது இதில் நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இதில் ஒரு வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எபேசியர் 6:1 கூட எடுக்க வேண்டாம், பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு யாருக்குள் கீழ்ப்படியுங்கள், கர்த்தரை விட ஒருபடி மேல் கீழ்ப்படியுங்கள்னு போடலை, கர்த்தருக்கு உள்ளதான் கீழ்ப்படியுங்கள்னு போட்டிருக்கு. அப்போது நம்மளை பெற்றவங்கனாலும் சரி, இல்லை நம்ம பெற்ற பிள்ளைங்கனாலும் சரி, இல்லை நம்மளுடைய தொழில் வருமானம் எல்லாத்தையும் கடவுள் தான் கொடுத்தார். என் பிள்ளை நல்லா இருக்கட்டும், இந்த அப்பா அம்மாவை வச்சுக்கோ, என் பிள்ளை நல்லா இருக்கட்டும், இந்த அழகான மனைவியை வச்சுக்கோ, என் பிள்ளை நல்லா இருக்கட்டும், நல்ல வேலை பார்க்குற கணவனை வச்சுக்கோ, என் பிள்ளை நல்லா இருக்கட்டும், நல்ல வருமானம், நல்ல தொழில் வளரட்டும், நல்ல பேங்க் பேலன்ஸ் வச்சுக்கட்டும், என் பிள்ளையா நல்ல நகை போட்டு சர்ச் வரட்டும், சம்பாதிக்கட்டும் அப்படின்னு இது எல்லாத்தையும் ஆண்டவர் தான் கொடுத்தார். ஆனால் ஒரு நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம், இதை எல்லாத்தையும் முதன்மைப்படுத்தி ஆண்டவரை பின் தள்ளிடுறோம். இங்கே இருக்கிற நம்ம எல்லாருமே ஆண்டவருக்கு, நம்ம இருதயத்தில் ஆண்டவருக்கு இடம் கொடுக்குறோமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்துருக்குறோம், இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் அவர் கேட்ட இடத்த கொடுத்துருக்குறோமா, எங்கோ ஒரு ஓரத்தில் ஆண்டவர் இருக்கிறாரா, இல்லை அவர் கேட்ட இடத்துல ஆண்டவர் இருக்கிறாரா அப்படிங்கிறத தான் நம்ம யோசித்து பார்க்கணும். அப்போது நாமளும் என்ன செய்கிறோம், நமக்கு தெரியாமலே இந்த விக்கிரக ஆராதனையை செய்து கொண்டிருக்கிறோம்.
அப்போது ஆண்டவர் நம்ம எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 காரியம். மத்தேயு 6:33 வாசிக்கலாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ முதலாவது நம்ம என்ன செய்யணும்னா தேவராஜ்யம். ராஜ்யம் அப்படின்னா ஒரு ஆளுகை, ஒரு அரசாட்சி, ஒருத்தர் கீழே நம்ம என்ன செய்வோம்னா ஒரு கட்டமைப்புக்குள்ளே நம்ம இருப்போம். அதுதான் ராஜ்யம். அப்போ தேவ ராஜ்யம் அப்படின்னா தேவ பிள்ளைகள் கூடக்கூடிய சபை. அப்போது இதற்கு நாம் என்ன செய்யணும்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்திற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போது தேவ ராஜ்யம் எங்கே தான் ஸ்தாபிக்கப்படுது? முதலாவது தேவ சபையில் தேவ பிள்ளைகளோட இடத்துல தான் ஸ்தாபிக்கப்படுது. அப்போது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும், நம்ம கையில் இருக்கிற வேதாகமத்தில் அவருடைய நீதிகள் அநேகம், அவருடைய சட்டங்கள், அவருடைய பிரமாணங்கள், அவருடைய கற்பனைகள், அவருடைய கட்டளைகள் எல்லாவற்றையும் சேர்த்து தான் அவருடைய நீதின்னு சொல்கிறோம். அப்போது முதலாவது அந்த ராஜ்யத்தையும் தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடணும். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உங்களுக்கு தெரிஞ்ச சில, தெரியாத பல, எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்வார்னா சேர்த்து கொடுப்பார். அடுத்த வசனம் பாருங்கள், மத்தேயு 22 அதிகாரம் 36 38 வரையும். போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக, இது முதலாம் பிரதான கற்பனை. போதும். அப்போது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடணும். அதை எப்படி தேடணும்னா உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோட, உன் முழு மனசோடு என்ன செய்யணும்னா கர்த்தரை தேடணும். செகண்ட் ஆப்ஷனாக சப்ஸ்டியூட்டாக நீங்கள் வச்சிங்கன்னா நான் மேலே சொன்ன விளைவுகளை எல்லாவற்றையும் சந்திக்கக்கூடும். இரக்கமுள்ள தேவன் இரக்கமாக இருக்கிறார், ஆனால் கடைசி வரையும் இரக்கமாக இருப்பாரா அப்படிங்கிறது, அவருடைய முடிவு எப்படியா இருக்கும் என்பதை நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்மளோட சின்ன மூளையில் என்ன செய்ய முடியாது, யோசித்து பார்க்க முடியாது. அப்போ இப்படிப்பட்ட விளைவுகளை நாம் சந்திக்கக்கூடாது அப்படின்னா இந்த 2 காரியம், முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடணும். அதை எப்படி தேடணும்னா முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு மனசோடு நம்ம என்ன செய்யணும்னா தேடணும். கடைசியாக நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். விக்கிரக ஆராதனையை விட்டு விலகுன்னு ஆண்டவர் அதுதான் தலைப்பு. அப்போது சில காரியங்களை தான் ஆண்டவர் விட்டு விலகுன்னு சொல்கிறார், சில காரியங்களை எதிர்த்து நில்லுன்னு சொல்கிறார். ஆண்டவருக்கே தெரிஞ்சிருக்கு என் பிள்ளை இதை எதிர்த்து நின்றா ஜெயிச்சிரும், இது தேவையில்லை, இதை விட்டு விலகி ஓடு, விலகிரு அப்படின்னு சொல்கிறார். அப்போது விக்கிரகங்கள் இதை எதோட ஒப்பிடுகிறார்னா வேசித்தனம், விபச்சாரத்தோடு இந்த விக்கிரக ஆராதனையை ஒப்பிட்டு பார்க்கிறார். அப்போ இவைகளுக்கெல்லாம் நீ விட்டு விலகி ஓடு, விட்டு விலகு அப்படின்னா நீ எதிர்த்து நெல்லு, ஃபேஸ் பண்ணு, ஜெய், இல்லை அதை நீ சக்ஸஸ் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. அதை விட்டு விலகிரு, அது தேவையில்லை உனக்கு அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்லுகிறார். ஸோ கடைசியாக ஒன்று நாம் ஏற்கனவே நான் சொன்னது போல் நம்ம உண்டாக்குறது எல்லாமே விக்கிரகம். நம்மளை யார் உண்டாக்குனாரோ அவர் தான் உண்மையுள்ள தெய்வம். 2வது காரியம் பார்த்தீங்கன்னா நாம் எதெல்லாம் தூக்கி சுமக்கிறோம், நீங்கள் இதை விட்டுருங்க, சிலைகள், சொரூபங்கள், அந்த வழிபாட்டை விட்டுருங்க. எதையெல்லாம் தூக்கி உங்கள் மனசில் சுமக்கிறீங்க, தேவனோட இடத்துல வச்சு நீங்கள் சுமக்கிறீங்க, பிள்ளையை வச்சு சுமக்கிறீங்களா, இல்லை உங்கள் மனைவி, உங்கள் தொழில், உங்கள் பணம், அப்போ எதெல்லாம் நீங்கள் சுமக்கிறீங்களோ அது எல்லாமே விக்கிரகம். உங்களை யார் தூக்கி சுமந்தாரோ அவர் தான் உண்மை உள்ள தேவன். அடுத்த காரியம் பார்த்திங்கன்னா நீங்கள் கழுவி குளிப்பாட்டி அழகு பண்ணி வைக்கிறது எல்லாமே விக்கிரகம். அவருடைய இரத்தத்தினால நம்மளை கழுவுனார் பார்த்தீங்களா, அவர் தான் உண்மையுள்ள தேவன். அடுத்த காரியம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பலியை கேட்குறது தெய்வம் கிடையாது, நமக்காக நம்மளுடைய பாவங்களுக்காக சிலுவையில் பலியானார் பார்த்தீங்களா, அவர் தான் உண்மையுள்ள தேவன். அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் எப்படிப்பட்ட இடத்த கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத நாம் சற்று சிந்திச்சு பார்ப்போம். ஆண்டவரிடத்தில் மனசார மன்னிப்பு கேட்டு அவரோடு கூட நம்ம என்ன செய்வோம்னா இன்னும் கிட்டி சேருவோம். தவறுகள் எல்லாரும் பண்ணியிருக்கிறோம், நான் பண்ணியிருக்கிறேன், நான் இந்த தலைப்பை கொடுத்த உடனே இதை பேச தகுதி இல்லாதவன் நான் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் என்னால் தடை சொல்ல முடியல, பாஸ்டர்கிட்ட வேணாம் பாஸ்டர் எனக்கு தெரியாது என்னை விட்டுருங்க அப்படின்னு என் மனசுக்குள்ளே பேசுது, வாயில் என்னால் சொல்ல முடியலை. ஸோ இப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து என்ன செய்யணும்னா
ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு இப்படிப்பட்ட காரியங்கள்லேருந்து ஆண்டவரே விலக எனக்கு உதவி செய்யுங்க, இப்படிப்பட்ட காரியங்கள் உம்மை நான் முதன்மைப்படுத்தணும், உமக்கு கொடுக்க வேண்டிய இடத்த நான் கொடுக்கணும், அடுத்து தான் எல்லாத்துக்கும். ஏன்னா முதலாவது தேவராஜ்யம் உனக்கு நான் இடம் கொடுத்தேன், என் ஆண்டவர் என்னை படைச்சவர், என்னை உருவாக்கினவர், என்னை உண்டாக்குனவர், அவருக்கு நான் முதலாவது இடம் கொடுக்கும்போது மிற்ற எல்லாவற்றையும் கொடுக்க என் தேவன் வல்லவராக இருக்கிறார். அப்போது அதை நான் புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்த நான் கொடுக்கும்போது கண்டிப்பாக அவர் நம்மளோட வாழ்க்கையை வெற்றி சிறக்க பண்ணுவார் என்று நான் என் வாழ்க்கையில் பார்த்துருக்கிறேன், அதை சாட்சியாக சொல்லியிருக்கிறேன். நாமும் கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டு கிட்டி சேர்வோம். பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் அப்படி மைக் மேலே வச்சு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நல்ல ஒரு சத்தியத்தை பேசி நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தர் விக்கிரக ஆராதனையை சொன்னது போல புதிய ஏற்பாட்டு காலத்திலேயும் யோவான் அதை எழுதியிருக்கிறார். இன்னும் ஒரு சில காரியங்கள் இருக்கிறது, வேதத்திலே நாம் அதை பார்க்கிறோம். ஆகவே நாம் புது உடன்படிக்கையின் பிள்ளைகளாக இருக்கிறோம். புது உடன்படிக்கையின் பிள்ளைகளுக்கு எது எது தேவையில்லாததோ அது எல்லாவற்றையும் விட்டு நாம் விலக வேண்டும். பழைய ஏற்பாட்டிலேயே நம்ம பார்த்தோம்னா சாமுவேல் சொல்லுகிறார் ஒரு காரியத்தை. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். தேங்க்யூ ஜீசஸ். இரண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். ஆமென். சவுல் ராஜாவிடத்திலே சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை இது. இங்கே பழைய ஏற்பாட்டில் விக்கிரக ஆராதனைக்கு சமமாக இருக்கிறது, சரியாக இருக்கிறதுன்னு சொல்கிற 2 காரியத்தை பார்க்கணும். அது என்னென்னா ரெண்டகம் பண்ணுதல். ரெண்டகம் பண்ணுதல்னால் நீங்கள் புரிஞ்சுக்கிருவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு விளக்கம் கொடுக்கறது, ரெண்டகம் பண்ணுறதுன்றது நம்ம வாழ்க்கையில் சகஜமாக நம்ம பேசுகிற வார்த்தை. ரெண்டகம் பண்ணுறதுனா என்ன அர்த்தம்னா, ஒன்றுக்கு இன்னொன்று மாற்றி செய்கிறது, தானாக ஒரு கணக்கு போட்டு அதை செய்கிறது, அதுதான் ரெண்டகம் பண்ணுது. அவங்களுக்காக ஒரு கணக்கு, இது என் கணக்கு சொல்லுவாங்கள்ல, என் வழி தனி வழி அப்படின்னு, அந்த மாதிரி இந்த ரெண்டகம் பண்ணுதலும். அப்புறமா என்ன சொல்லுது, முரட்டாட்டம் பண்ணுதல். அடமண்ட்டாக இருப்பாங்க, சொன்னதுக்காகவே செய்ய மாட்டாங்க. அது வேற, சொல்லாமல் இருந்தால் கூட செஞ்சிருவாங்க. ஆனால் அந்த ஆவி அப்படியே உள்ளே பிடிச்சிக்கிட்டு இருக்கு ரெண்டகம் பண்ணுறது. அவங்க சொல்லிட்டாங்கல்ல, அதனால் நீ செய்யவே செய்யாத, என்ன தான் வருதுன்னு பார்த்துருவோம். இன்றைக்கி வரைக்கும் பார்ப்போம், அல்லது ஒரு வருஷம் கூட பார்ப்போம், ஜென்மத்துக்கு பார்ப்போம் அப்படின்னு. அப்படியே அது பிடிச்சிக்கிட்டே நிற்கும். அப்படியே விடாத விடாத முரட்டாட்டம் பண்ணுது. இது விக்கிரக ஆராதனைக்கு சமம். பிரதர் அருமையாக எடுத்து சொன்னார். ஆண்டவர் இருக்கிற இடத்துக்கு வேறு எதை கொண்டு போனாலும் அது விக்கிரக ஆராதனை என்று. அப்போ சவுல் செஞ்ச காரியம், சாமுவேல் வர்றதுக்குள்ளே அவன் என்ன செஞ்சான்னா, அவனா ஆசாரியனை போல் பலியிட்டுட்டான். அவனா அங்கே ஜனங்களுக்கு முன்பாக அவன் கர்த்தரை ஆராதிக்கிறது மாதிரி தன்னை காட்டி கொண்டான். அதுவும் அந்த 7 நாள் பொறுத்துருன்றாரு. அந்த நாள் வரைக்கும் பொறுத்துருந்து கடைசி கொஞ்ச நேரம் தான், கொஞ்ச நேரம் அவன் பலியிட்டு முடிக்கிறான், அதுக்குள்ளே சாமுவேல் வந்துட்டாருன்ட்டாங்க. எவ்வளோ கஷ்டம் பாருங்களேன். இது உண்மையிலே ஒரு சோதனை தான். ஒரு சோதனை, அவன் ஏமாந்து போயிட்டான். அந்த சோதனையில் அவனுக்கு என்னென்ன வந்துச்சோ தெரில. ஜனங்கள் முன்னால் நம்ம இவ்வளோ யுத்தத்தை ஜெயிச்சிருக்கோம், இப்போயும் நம்ம ஜெயிச்சிடலாம், சாமுவேல் அவர் பலி செலுத்தணும்னு என்ன இருக்குன்னு அப்படின்னு நினச்சிட்டான். தேவனுடைய காரியம், தேவனுடைய ஊழியக்காரருடைய காரியம், தேவனுடைய ஊழியத்துடைய காரியம், தேவன்
செய்கிற அந்த கிருபையினால் உண்டாகிற அந்த அற்புதம் அதிசயம் அதெல்லாத்தையும் மட்டுப்படுத்தி அவன் செய்துட்டான். அதுதான் அங்கே நடந்த காரியம். அதே மாதிரி சாமுவேல் போகும்போது ஜனங்களுக்காக நீங்கள் வந்து என் கூட நில்லுங்க, நான் ராஜா சொல்கிறேன், நீங்கள் பேசாமல் போகிறீங்கன்னு பிடிச்சி அங்கேயே பிடிச்சி இழுத்தான் பாருங்கள், அங்கேயே கிழிஞ்சிருச்சு. எவ்வளோ தைரியம் பாருங்கள். ஆசானுடைய ஒரு ஊழியக்காரனுடைய அந்த சட்டையை பிடிச்சி இழுக்கிறது, அவன் தெரியாமல் பிடிச்சி இழுத்தானா என்னன்னு தெரில. ஒவ்வொரு ஃபிலிம்லையும் ஒரு மாதிரி காட்டுறாங்க. ஒவ்வொரு ஃபிலிம்லையும் அதை பற்றி நமக்கு நிறையா, இப்போ கூட புதுசாக ஹவுஸ் ஆஃப் டேவிட்னு ஒரு ஃபிலிம் வந்திருக்கு. அது இப்போ தான் ட்ரையல் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அதை பார்க்கும்போது நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதிரி அப்போ எப்படி சட்டையை கிழிச்சான்றது தான் முரட்டாட்டம் பண்ணி நீங்கள் வந்து என் கூட நிற்கணும், எல்லார் முன்னாலேயும் நீங்கள் என் கூட தான் இருக்கீங்க, எனக்கு ஆதரவாக தான் இருக்கீங்கன்றதை காட்டணும் அப்படின்றதுக்காக அப்படி ஒரு முரட்டாட்டம் இருக்கவே கூடாது. அது ஒரு விக்கிரக ஆராதனை. நம்முடைய வாழ்க்கையில் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வந்து இன்னும் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் டைமுக்கு முடிச்சிடுறேன். நம்ம வந்து 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆனாலும் இவ்வுலகத்திலுள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர் இவர்களோடே எவ்வளவும் கலந்திருக்க கூடாதென்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதாக இருக்கும். பாருங்க, முக்கியமான 4 காரியத்தை அதில் சொல்கிறாரு. அதில் வந்து ஒரு காரியமாக இருக்கிறது. அதை எபேசியர் 5:5 விவரமாக எடுத்து சொல்லுகிறார். எபேசியர் 5:5 எபேசியர் 5:5 அந்த வசனம் இருக்கட்டும். எபேசியர் 5:5 போடுங்க. விக்கிரகக்காரனாவது, விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்போ புது உடன்படிக்கையின் காலத்தில் வரும்போது இங்கே பொருளாசைக்காரனாவது என்று சொல்லுகிற விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது. ஏன்னா இன்னைக்கு நம்மக்கிட்ட விக்கிரக ஆராதனை இல்லை, ஆனால் பொருட்கள் மேலே பற்று, பொருளாசை, பயங்கரமான பொருளாசை இப்போ மக்களுக்கு. ஏன்னா எல்லாத்துலேயும் டிவியில் ஒரே விளம்பரமாக இருக்குது. இதை வாங்க, அதை வாங்குங்க, அதை வாங்க, இதை வாங்க. கடைசி இப்போ என்ன வந்துருச்சுன்னா இஎம்ஐ வந்துருச்சு. ஆனால் நீங்கள் காசே கொடுக்க வேணாம், தூக்கிட்டு போங்க, காசே கொடுக்க வேணாம், வண்டி ஓட்டிகிட்டு போங்க, காசே கொடுக்க வேணாம், எடுத்துகிட்டு போங்க அப்படின்றாங்க. ஏதோ ஓசியில் கொடுக்குற மாதிரி. ஆனால் 30 நாள் சென்ற உடனே நம்மளை வந்து கைதியை தேடுற மாதிரி தேடி நம்மளை பிடிச்சிருவாங்க. எங்கள் இஎம்ஐ கட்டலை, பணம் கட்டலைன்னு. பொருளாசைக்கு நம்ம இடமே கொடுக்கக்கூடாது. பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை. இதனால தான் போதுமென்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம்னு போட்டிருக்கு. நம்ம வந்து நல்லா வாழணும், எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் உண்டு பவுல் சொல்கிறார். ஆனால் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன்றார். எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, நான் வந்து எல்லாம் எனக்கு தகுதியாகிறாதுன்றார். நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்கணும். நாம் அனுபவிப்பதற்கு சகலவிதமான நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் என்று அவருக்கு பேர். நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு ஆண்டவர் வச்சுருக்காரு. நல்லா உடுத்துங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்ல வசதியாக நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லாம் உங்கள் தேவைகளெல்லாம் செய்யுங்க. ஆனால் உங்கள் இதயத்தை அது மேலே பற்றுதல் வச்சுறாங்க. பொருளாசைக்கு நம்ம வந்து இடம் கொடுக்கக்கூடாது. பாவம் அந்த லோத்தின் மனைவி எதை நினச்சி திரும்பி பார்த்தாங்களோ தெரில, எதை நினச்சி திரும்பி பார்த்தாங்கன்னு இன்னும் யாருக்கும் தெரியாது. அவங்கவுங்க என்னத்தையாவது ஒன்று அள்ளி விட்டுறாங்க. லோத்தின் மனைவி ஏன் திரும்பி பார்த்தா தெரியுமா? அவள் வீட்டில் வச்சுருந்த நகையை யோசிச்சு பார்த்தா, அவள் கட்டின வீட்டை பார்த்துட்டு ஐயோ இவ்வளோ பெரிய வீட்டை விட்டுட்டு போகிறோமேன்னு திரும்பி பார்த்தா உப்பு தூணா மாறிட்டான்னு. பாவம் என்ன நினச்சி திரும்பி பார்த்தாங்களோ தெரில. ஆண்டவர் உண்மையிலேயே அக்னியை போடுறாரா? உண்மையிலேயே திரும்பி பார்த்தா சாவமா? ஆண்டவருடைய வார்த்தை உண்மைதானா? இந்த தூதர்கள் வந்து உண்மையானவர்கள் தானா? நம்மகிட்ட வந்து சொல்லி டூப் விடுறாங்களா? இதெல்லாம் அவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கும். அதனால தான் திரும்பி பார்த்தாங்களான்னு தெரில, எப்படியோ. ஆனால் அவங்க திரும்பி பார்த்ததுனால
போக வேண்டிய இடத்துக்கு போகாமல் அவங்க உப்பு தூணாய் போயிட்டாங்கன்றது. ஆகவே இந்த பொருளாசை என்பது இயேசு சுட்டி காட்டும்போது அந்த லோத்தின் மனைவியை கம்பேர் பண்ணுறாரு. அடுத்தாப்புல இயேசு சொல்லும்போது பொருளாசையில் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறவங்க தங்கள் இருதயத்தை அந்த பொருள் மேலே வச்சிடக்கூடாது. எபேசியரில் சொல்லும்போது அவங்க பொருட்கள் மேலே, ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வைக்காமல் தேவனிடத்தில் நம்பிக்கை வைக்கணும் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே எவ்வளவு நமக்கு இருந்தாலும் அது மேலே நம்ம இருதயத்தை வைக்கவே கூடாது. உங்கள் தொழில், பிரதர் சொன்னார், தொழிலாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய குடும்பத்தின் காரியமாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், அதை முன்னால் கொண்டு வந்து வச்சிடக்கூடாது. எனக்கு இந்த ஊழிய அனுபவத்தில் நான் பார்த்துருக்குறேன். நிறைய பேர் முதல்ல ஆரம்ப காலத்தில் பருத்திப்பால்காரமான ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க ஞாயிற்றுக்கிழமை பருத்திப்பால் விற்க போகிறத நாங்கள் நீங்கள் விற்க போகாதீங்க அப்படின்னு சொல்லி முதல்ல ஆண்டவரை தேடுங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஐயா ஞாயிற்றுக்கிழமை தான் நல்லா நிறைய விற்கும். அவங்க அடுப்பில் ஒரு பானையை வச்சு அந்த பானையில் பருத்திப்பாலை காய்ச்சி அந்த பானையோட சுட சுட தூக்கிட்டு போவாங்க, டம்ளரில் ஊற்றி விற்கிறது. அந்த காலத்தில் வியாபாரம், இந்த காலத்தில் அதை பார்க்க முடியல. அந்த கால வியாபாரம் அது. பருத்திப்பால்காரமா அவங்ககிட்ட அப்படி சொன்ன பிறகு அதுக்கப்புறமா அவங்க ஞாயிற்றுக்கிழமை வியாபாரத்தை விட்டு விட்டார்கள். ஆண்டவரை தேடுறதுக்கு இடம் கொடுத்து ஆண்டவரிடத்தில் வந்தார்கள். கர்த்தர் அற்புதம் செய்தார். அவங்க ஆட்டுக்குட்டி மற்றும் அவங்க மாடு இதெல்லாம் பலவீனமாக இருக்கும்போதெல்லாம் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உயிரை பாதுகாத்து நல்ல முறையில் வளர்த்து அவங்க மகன் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து அவங்க பிள்ளைகள்லாம் காலேஜ் படிக்கிற அளவுக்கு, பேரம்பேத்திகள்லாம் காலேஜ் படிக்கிற அளவுக்கு அவங்க மகன் வீட்டோட இப்போ போய் சேர்ந்துட்டாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நம்முடைய இதயத்தில் இந்த பொருளாசையும் இருக்கக்கூடாது. புதிய ஏற்பாடு 3 காரியத்தை சொல்லுது. ரெண்டகம் பண்ணுதல், முரட்டாட்டம் பண்ணுதல், அப்புறம் பொருளாசை. இது எல்லாம் நமக்கு விலகி இருக்க வேண்டிய ஒன்று. கொலை சேர்க்கிறது அனுபவம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலையும் அதை நோட் பண்ணுறாரு. விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள்ன்றார். விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரீச்சை, அந்த கொலை சேர் 3:5 அதை சேர்த்து ஒரே வார்த்தையாகவே சொல்லிட்டார், விக்கிரக ஆராதனையான பொருளாசை என்று சொல்லுகிறார். ஏன்னா நிறையா எரிகோவில் அவங்க போகிறதுக்கு முதல்ல அவங்க ஆயி பட்டணத்தில் தோற்று போனதுக்கு காரணம் இப்படி இருந்தது. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷனுடைய அந்த பொருளாசை நிமித்தம் இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் தோற்று போனாங்க. சின்ன பட்டணத்தில் தோற்று போய் வெக்கம் வந்துருச்சு. யோசுவா விழுந்து கிடக்கிறான். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்ளுவோம். சிலுவையை பற்றி நம்ம இதோட கம்பேர் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன். இன்றைக்கு அநேகர் சிலுவையை கும்பிடுறாங்க. பாஸ்டர், நீங்களே சர்ச்சில் சிலுவை வச்சுருக்கீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நான் இதை கும்பிட்டதே இல்லை. நம்ம கும்பிடக்கூடாது. சிலுவையை கழுத்தில் போட்டு சிலுவையை தொட்டு கும்பிட்றது, முத்தம் கொடுக்கறது, அதெல்லாம் செய்யக்கூடாது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் சிலுவை ஒரு சாபத்துக்குரிய சின்னமாக இருந்தது, அருவருக்கக்கூடிய சின்னமாக இருந்தது. இயேசு இறந்ததுனால சிலுவைக்கு மேன்மை உண்டானது. அதனால் இன்றைக்கு சிலுவையை நம்ம மேன்மைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம். இன்றைக்கு சிலுவையை வச்சு நிறைய பேர் சிலுவையை விக்கிரக ஆராதனை போல வைத்து வணங்குகிறவர்கள் இருக்கிறார்கள். அதை பார்க்குறதும், முத்தம் கொடுக்குறதும், அதுக்கு ஊதுபத்தி கொளுத்துறதும், ஏசாமி படம், ஏசாமியுடைய சிலை, ஏசாமி காலண்டர் எங்கேயாவது துணிக்கடையில் வாங்கி அவங்க வீட்டில் மாட்டிடுவாங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாது. நீங்கள் உங்களை நீங்களே சீர்படுத்தி கொள்ளுங்கள். அது நம்ம கண்ணு அந்த பக்கம் திரும்பினாலே நம்ம அது மேலே நம்பிக்கை வைக்கிறோன்னு தான் அர்த்தம். அந்த மாதிரி எண்ணத்துக்கே நம்ம போகக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ள முடியாத மகத்துவமானவர். அவரே தாவீதுகிட்ட சொல்கிறாரு, எனக்குன்னு நீ எப்படிப்பா ஆலயத்தை கட்டுவ? நான் அவ்வளோ பெரிய தேவன், எனக்கு எந்த ஆலயத்தை கட்டுவ அப்படி என்று கேட்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இதயத்தில் நம்ம வேறு எந்த காரியத்தையும் முதலிடம் கொடுக்காதபடி ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்போம். இயேசுவுக்கு முதலிடம் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு இயேசுடைய சிலுவையோ ஏசாமி படத்தையோ காலண்டரையோ
நம்ம வீட்டில் வச்சு ஊதுபத்தி கொளுத்துறது, பூ போடுறது, வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சுன்னு ஜெபம் பண்ணுறது, வாசல்கிட்ட ஏசாமி படத்தை வச்சுட்டு போகும்போது பார்க்குறது, வெளியே வரும்போது பார்க்குறது, அதை பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ணுறது, அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம ஆவிக்குரியவர்கள். தேவனாகிய கர்த்தர் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். ஒருவேளை உங்களுக்கு இருதயத்தில் இருந்தால் அதை விளக்கிடுங்க. ஏன்னா அவங்கெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரம் அடைவதில்லை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த விக்கிரக ஆராதனைக்காரர்கள்லாம் பரலோக ராஜ்யம் போக முடியாது. அது ஒரு பெரிய பட்டியல் போட்டிருக்கு, யார் யாரெல்லாம் பரலோகம் போக மாட்டாங்க அப்படி என்று. அதில் இது ஒன்று இருக்கிறது. ஆகவே ஜாக்கிரதையாய் நாம் இருப்போம். சிலுவையை நம்ம வணங்கக்கூடாது. இதுக்கு என்ன முக்கியத்துவம் வந்துருச்சுன்னா, அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புணையாக நிழலாட்டமாக நிகுஸ்தான் என்று சொல்லும்படியான ஒரு காரியத்தை மோசேயுடைய நாட்களிலே சர்ப்பம் எல்லாத்தையும் கடித்த போது வெண்கலத்தினால ஒரு சர்ப்பத்தை செஞ்சு அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை, அதை நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைத்து கொள்வார்கள்னு மோசே சொன்னார். ஆண்டவர் சொன்னதை மோசே செஞ்சார். வெண்கலத்தினால ஒரு சர்ப்பத்தை செஞ்சு கம்பத்தில் தூக்கி வைக்கிறது. அதுதான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவங்க கீழ்ப்படியாமல் இருந்தபோது பாம்பு கடித்து மரித்து போனார்கள். விசுவாசத்தை படிப்பிக்கிறதுக்காக கர்த்தர் அதை செய்தார். நோக்கி பார், அது விசுவாசத்தோடு பார்க்குறது. என்ன அதை பார்த்தா பழச்சிக்கிறோமா? விஷம் தலைக்கு ஏறுறத நோக்கி பார்த்த உடனே அந்த விஷம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். இது எவ்வளோ பெரிய அற்புதம். ஆனால் ஒரு சிலர் அதுலேயும் திமிர் எடுத்து போய் நான் எதுக்கு பார்க்கணும், என்ன பார்த்தா நான் உயிர் வந்துடுமா, ஏன்னா மோசேக்கு வேறு வேலையே இல்லையா, இப்படி வச்சுருக்காரு. ஆனால் யார் யாரும் நோக்கி பார்த்தாங்களோ அவங்களெலாம் பிழைச்சிக்கிட்டாங்க. அதனால என்ன செஞ்சிட்டாங்கன்னா அதை முக்கியமான ஒன்றாக வச்சுட்டாங்க. இன்றைக்கும் கூட பாருங்கள், எல்லா மெடிக்கலுக்கும் அதுதான் எம்பளம். மெடிக்கல்னாலே எம்பளம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த மெடிக்கலில் ஒரு கம்பில் ஒரு பாம்பு அப்படி சுற்றி நிற்கிற மாதிரி இருக்கும். எந்த மெடிக்கல் காலேஜாக இருக்கட்டும், மெடிக்கல் ஷாப்பாக இருக்கட்டும், எந்த டாக்டராக இருக்கட்டும், டாக்டர் சிம்பிள் அதுதான். அன்னைக்கு சொன்ன அந்த காரியம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ஆனால் இஸ்ரேல் மக்கள் அதை தூக்கிட்டே வந்தாங்க. அவங்க எங்கெங்கே போனாங்களோ அங்கெல்லாம் தூக்கிட்டு அப்புறமா என்னாகம புஸ்தகத்தில் தான் அதை உடைச்சி போடுறாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதையும் விக்கிரமாக்குறதுக்கு பார்த்தாங்க. அதனால தான் தேவன் எதையுமே விடலை. மோசே கூட மரித்ததை தேவன் ஏன் அடக்கம் பண்ணார் அப்படின்னா, மோசே மரித்து மனிதர் கையில் அடக்கம் பண்ணியிருந்தா மோசையுடைய கல்லறையை கோயிலாக்கி இன்றைக்கி மெக்கா மெதினாக்கு வாங்கன்ற மாதிரி மோசை கல்லறைக்கு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் ஆண்டவர் அங்கே அடக்கம் பண்ணார். அதை வச்சு தான் இன்றைக்கி பின்லாடன் இறந்தப்போ அமெரிக்காவில் ஜார்ஜ் புஷ் இருந்தார். அவர் என்ன செஞ்சாருன்னா, அந்த பாடியை நீங்கள் கொண்டே வர வேணாம், அப்படியே கடலில் விட்டுருங்கன்ட்டார். கடலில் விட்டுருங்க, ஏன்னா இங்கே கொண்டு வந்தீங்கன்னா அவருக்கும் ஒரு இதை முஸ்லீம்க உருவாக்கி வணங்க செய்துவாங்க அப்படி என்று. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளுடைய ஜீவியத்தை நம்ம பாதுகாக்கணும். எந்த விக்கிர ஆராதனையும் போகாமல் முழு இதயத்தோடு தேவன் ஒருவரையே ஆராதிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுப்பி நிற்போம். இந்த சிலுவையின் உபதேசத்தோடு இதை இணைப்பதற்காகத்தான் நான் இந்த வார்த்தைகளை எல்லாம் உங்களுக்கு சேர்த்து சொன்னேன். ஆகவே நாம் இவைகளை அறிந்து கொள்வோம். பரிசுத்த ஆவியான வெளிப்படுத்தினபடி நமக்கு தலைப்புகள் கொடுக்கப்படுகிறது. அந்த தலைப்புகளை ஒவ்வொருவரும் அதை பெற்று பேசுகிறார்கள். அவரவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அபிஷேகம் நம்மை உருமாற்றுகிறது. இன்றைக்கெல்லாம் பிரதர் பேசின காரியம் எனக்குள்ள இன்னும் வைராக்கியத்தை உண்டாக்கியது. இன்னும் ஒரு தீவிர தன்மையை எனக்குள்ள அனலை மூட்டினது போல இருந்தது. எத்தனை பேருக்கு அப்படி மூட்டினதோ தெரில. நம்ம கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, எங்கள் வாழ்க்கையை உம்மிடத்திலே அர்ப்பணிக்கிறோம். எந்த காரியத்திலேயும் இந்த விக்கிரக ஆராதனை என்பது எங்கள் வாயிலே வரவே கூடாது, எங்கள் வாழ்க்கையில் இருக்கவே கூடாதப்பா. எங்களை புது உடன்படிக்கையின் அப்பா கிறிஸ்தவர்களாக, புது உடன்படிக்கையிலே புது சிருஷ்டிகளின் அனுபவத்தை உடையவர்களாக வைத்தரலும். உமக்கு மேலே நாங்கள் எதுக்குமே இடம் கொடுக்க கூடாது அப்பா. நாங்கள் உம்முடையவர்கள். நீர் எங்களை விலைக்கு வாங்கி இருக்கிறீர். உம்முடைய இரத்தத்தினால
எங்களை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன். மரியாள் சொன்னது போல நான் ஆண்டவருக்கு அடிமை என்ற நிலையிலே நாங்கள் இருக்க கர்த்தர் உதவி செய்யும். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தோடு அனுப்புங்கப்பா. தகப்பனே, உம்முடைய இரக்கம் எல்லாருக்கும் வெளிப்படட்டும். ஒருவேளை ஏதாவது தவறுகள், ஏதாவது குற்றங்கள் அவர்கள் வாழ்க்கையில் இருந்தால் உம்முடைய கல்வாரி இரத்தம் கழுவி சுத்திகரிக்கட்டும் அப்பா. இந்த உபதேசத்துக்கு, சிலுவையின் உபதேசத்துக்கு அர்ப்பணிக்க ஒவ்வொருவருக்கும் ஒரு வாய்ப்பு தாரும். ஒவ்வொருவரையும் இடத்துல ஒப்பு கொடுக்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போது நாம் கண்களை மூடி தலை தாழ்த்தி இருக்கும்போது என்னிடத்திலே எத்தனையோ காரியங்கள் குறையாகி இருக்கிறது. ஆண்டவர் என்னை மன்னித்து என்னை புதிதாக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் உங்கள் கைகளை வானத்துக்கு உயர்த்தி காட்டுங்கள். அந்த குற்ற உணர்வில் இருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். நான் இப்படி செஞ்சிட்டு இருந்தேன் பாஸ்டர், இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டனால நான் உணர்த்தப்படுகிறேன், நான் இதை விட்டுவிட தீர்மானிக்கிறேன் என்பவர்கள் கையை உயர்த்தி காட்டுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கைகளை உயர்த்தினவர்களை கர்த்தர் பார்க்கிறார். தேவன் உங்களை பார்க்கிறார். நாம் யாவரும் ஜெபிப்போம். சர்வ வல்லமை பொருந்தின ஆண்டவரே, கைகளை உயர்த்தினவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்களிடத்திலே இருந்த எல்லா விதமான இந்த காரியங்களை இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் பேசி அதை அகற்றும்படியாக உணர்வை தந்திருக்கிறேன். தீர்மானம் எடுக்கிறார்கள் ராஜா, இனிமேல் அப்படி செய்ய மாட்டார்கள். நீ ஒவ்வொருவரையும் மன்னித்து உயிர்ப்பிப்பீராக, ஒவ்வொருவரையும் புதிதாக்குவீராக. இந்த உணர்வு மனம் திரும்புதலுக்கு ஏதுவாகி இருக்கட்டும். வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு ஏதுவாகி ஒரு எழுப்புதலை உண்டாக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. கைகளை கீழே